சார் வணக்கம். இன்னைக்கு என்ன நடந்தது? யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் வந்தாங்க? உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? காலையில் ஆர்டிஓ வந்தாங்க. ஆர்டிஓ 2 ஆர்டிஓ வட்டார வருவாச்சாரி அப்புறம் போக்குவரத்து அதிகாரிகள்லாம் எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே காலையில் என்ன சொன்னாங்க, எல்லாம் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலமாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் பஸ்ஸு ஓட்ட வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. நாங்கள் வந்து டிரைவர் லாரி ஓட்டுறாலும் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், சிரமம் தான். இந்த பஸ் ஓட்டுறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? லாரிக்கும் பஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் வருதுங்க. இது லோடு வண்டி, அது பேசஞ்சர் வண்டி. லோடு வண்டி என்ன வேணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற ஆளுங்க ஏற்றிட்டு போகிறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி தரேன்னாங்க? ஒரு 230 ரூபா, 230லேருந்து 250 ரூபா வரலும் தரேன்னாங்க. அதை நாங்கள் எங்கள் சாப்பாட்டுக்கே சரி பத்தாது ஒரு நாளைக்கு. சரி, இப்போ இந்த வந்து அதிகாரிகள் வேறு என்ன உங்களுக்கு வந்து மிரட்டினாங்களா இல்லை என்ன சொன்னாங்க? நீங்கள் வரலைன்னா மணல் வந்து உங்களுக்கு போட முடியாது. டோக்கன் உங்களுக்கு டிடி கொடுத்த டோக்கன் வந்து நீங்கள் வந்து போக்குவரத்து கழகத்தில் வந்து தான் டோக்கன் வாங்கிட்டு தான் இங்கே வந்து லோடு ஓட்ட முடியும். அப்போ நாங்கள் அங்கே போய் போனால் தான் பஸ்ஸு ஓட்டினா தான் டோக்கன் கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அது டோக்கன் கொடுத்தா தான் இங்கே லோடு எங்களை ஏற்ற விடுவாங்கன்னாங்க. சரி, இப்போ இந்த அரசு பேருந்துகளை இயக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? சத்தியமாக இல்லை சார். ஏன்னா அவங்க வந்து இது போராட்டத்துக்கு அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கை வச்சு தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையில் கொண்டு போய் நாங்கள் போய் ஈடுபட்டோன்னா அவங்க கோரிக்கை வச்சது என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. நாங்களும் டிரைவர் தான், அவங்களும் டிரைவர் தான். டிரைவருக்குள்ளே டிரைவர் பண்ணாக்க ஏதாவது நியாயம் இருக்கா?